ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கைகளை உயர்த்தி. இந்த இடத்துல நிற்பதற்கு நான் தகுதியே இல்லாத ஒருவள். ஏன் சொன்னேன்னா, நான் இந்த இடத்த சூஸ் பண்ணவே இல்லை. பட் என்னுடைய ஆண்டவர் என்ன சூஸ் பண்ணாருன்னு நான் சொல்லணும். என்னுடைய வாலிப நாட்களிலே நான் இதற்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய வாலிப நாட்களிலே நான் ஒரு தீர்மானத்தை பண்ணேன். என்ன தீர்மானம்னா, எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கும்போது நான் எல்லாம் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். பெங்களூர்ல இருந்தேன். அப்படி வேலைக்கு போகும்போது நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். நான் ஒரு ஊழியக்காரனை மாத்திரம் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று ஒரு தீர்மானத்தை பண்ணேன். அதற்கு பின்பாக நிறைய ஸ்டோரிஸ் இருந்தாலும் அதற்கு ஒரு மெயின் ரீசன் என்னுடைய அப்பாவுடைய கஷ்டங்களை பார்த்து நான் வளர்ந்தேன். எங்க அப்பா அம்மா பட்ட கஷ்டங்கள் அநேகம், அவர்கள் கண்ணீர் வடித்தது அநேகம், ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அவங்க வந்த பாதைகளை எல்லாம் பார்க்கும்போது, ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம், என்னால் இது செய்ய முடியாது என்றுதான் நான் ஒரு தீர்மானத்தோடு, ஒரே ஒரு கண்டிஷன் தான், டாடி நீங்க எந்த மாப்பிள்ளை வேணா பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பட் ஒரு ஊழியக்காரனை எனக்கு பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டேன். நான் நினைக்கிறேன், எனக்கு எங்க மம்மி சப்போர்ட் பண்ணாங்க, வேண்டாம் வேண்டாம் ஒரு ஊழியக்காரனை கல்யாணம் பண்ணிடாத, என்ன மாதிரி நீ கஷ்டப்படாதன்னு அன்னைக்கு எங்க அம்மா சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. ஆனாலும் எனக்கு ஒரு ஊழியக்காரன் மாப்பிள்ளை பார்க்காம ஒரு வேலைக்கு போய்கொண்டிருந்த ஒருவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆமென், ஹalleluya. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் நான் யாருன்னு. யாராவது இங்க தெரியாதவங்க இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், உங்களுடைய பெரிய பாஸ்டருடைய மகளும் உங்க சின்ன பாஸ்டருடைய மனைவியுமா இருக்கிறேன். ஓகே, அதனால நான் உங்க பாஸ்டர் கல்யாணம் பண்ணும்போது அவர் வேலைக்கு போய் கொண்டிருந்தார், ஒரு கவர்மெண்ட் வேலையில இருந்தார். அப்பெல்லாம் நம்ம என்ன நினைப்போம், ஓகே வேலையை விட மாட்டாரு, அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம், நல்ல கை நிறைய சம்பளம் எல்லாமே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணி போன வீடு எப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அந்த வீட்டில். எப்படின்னா, நான் கல்யாணம் ஆன புதுசுல சொல்றேன், என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாரு, வீட்டுக்கு வருவாரு. எத்தனை மணிக்குன்னா ஒரு 12 மணி 1 மணி நைட்டு அப்படிதான் வருவாரு. வேலைக்கு போவாரு, ஊழியத்துக்கு போவாரு, வேலைக்கு போவாரு, ஊழியத்துக்கு போவாரு, வேலைக்கு போவாரு, ஊழியத்துக்கு போவாரு, இப்படியே தான் இருந்தது. அடாடா, இதுக்கு நான் ஒரு ஊழியக்காரனே கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு நினைச்சேன். எதற்கு பயந்து போனேனோ அங்க போன போது என்னுடைய சூழ்நிலைமைகள் அப்படி இருந்தது. நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஊழியத்துக்கு இங்க டேடி எங்களை இங்கே கூப்பிட்டு டேடிக்கு ஹெல்ப்பாக இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம். அப்படி நான் நினைக்கிறேன் ஜேடு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது நாங்கள் இங்கே வந்தோம். இப்போ ஜேடு 10th முடிச்சிட்டான். அப்போ ஒரு 10 வருஷம் இங்கே இருந்து அப்போ வரும்போது தீர்மானம் பண்ணேன், என் ஆண்டவர் என்னை சூஸ் பண்ணிட்டார், இனி நான் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் இதற்காக அழைக்கப்பட்டவள் என்று நான் உணர்ந்தேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பாடுகள் வந்தாலும் சரி, இந்த ஊழியத்தில் நிற்கணும் என்ற ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் வந்தோம். 10 வருஷங்கள் அநேக காரியங்களை, ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி தான் இங்கே டேடி கூட இருக்கிறது. ஏன்னா அநேக கண்டிப்புகள் அப்படியெல்லாம் சொல்லி எங்களை ட்ரெயின் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆமேன், ஹalleluya. சொன்ன மாதிரி ஒரு 2 வாரம் இருக்கும். 2 வாரத்துக்கு முன்னாடி டேடி என்கிட்ட சொன்னாங்க, நீ மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு. என்ன பார்த்து எப்படி பார்த்து சொன்னாங்க எனக்கு தெரியல. பட் நான் அதை டேடிகிட்ட ஓகே சொல்லலை. பட் போயிட்டு ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணேன், ஆண்டவரே நான் எப்படி இது பண்ணுவேன், எனக்கு இதுக்கு தகுதி இல்லையே. மோசே சொன்னது போல எனக்கு திக்கு வாயும் மந்த நாவும் இருக்குதே சப்பா, நான் எப்படி இது பண்ணுவேன் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, எனக்கு தமிழ் தெரியாதே. இதற்கு முன்பாக அநேக இடங்கள்ல இங்கிலீஷ்ல போய் ப்ரீச் பண்ணேன். அதே மாதிரி இங்கிலீஷ்ல அநேக காரியங்கள் சாதிக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். பட் தமிழ் இதே முதல் முறை. ஆனால் இது எப்படி ஆண்டவரே நான் பண்ணுவேன், ஜனங்களுக்கு தமிழ் தான் நல்லா தெரியும், நான் எப்படி அங்கே போய் நிற்பது என்று கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னது, உங்ககிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்துல போ, நீ உங்ககிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்துல போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க. இங்க இருக்கிற எல்லாட்டையும் ஒரு காரியம், என் தமிழ்ல ஏதாவது குறைவு இருந்தால் அதை மன்னித்து கொள்ளுங்கள். ஆமேன், ஹalleluya. அந்த டேட்டை எடுத்து பார்க்கும்போது நான் அன்னைக்கே பார்த்துட்டேன். டேடிக்கு தெரியுமான்னு தெரியல, March 8th எல்லாருக்கும் தெரியுமா, மகளிர் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே. ஹalleluya. இந்த விமென்ஸ் டேல இங்க நிற்பதில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஹalleluya. ஆமேன், ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பெண்கள் மாத்திரம் யூ ஆர் கிரேட், நீங்க பெரியவங்க, நீங்க செம அப்படின்னு சொல்லுங்க பாப்போமே. நீங்கெல்லாம் வீட்டில் போய் சொல்லிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த நேரத்தில் ஒரு கிரேட் இல்லை, ஏன்னா ஆண்டவர் நம்மளை படைத்தார். ஆமேன். எப்போ நம்ம பைபிள்ல சொல்லப்பட்ட ஸ்திரீயா மாறுறோமோ அப்போ நம்மளுக்கு எல்லா ஹானர்ஸும் ஆண்டவர் கொடுக்க வல்லமையா இருக்கிறார். ஆமேன், ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா?
என்ன பாஸ்டர் வரல, இவங்க வந்திருக்காங்கன்னு தானே பாக்குறீங்க. நாங்க 2 பேரும் ஒரே மாம்சமா இருக்கோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இந்த விமென்ஸ் டேல நான் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 6 வயசு இல்லாட்டி ஒரு 7 வயசு இருக்கும். அப்போ 6 வயசு இல்லாட்டி 7 வயசு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்க அப்பா அம்மா ஊழியத்துக்கு போனார்கள். எங்க அம்மா 2 காலோட ஊழியத்துக்கு போனார்கள். ஆனா திரும்பி வரும்போது ஒரு காலா வந்தாங்க. எனக்கு 6 வயசு தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப குட்டி பிள்ளை, கரெக்டா? 6 வயசுங்கும் போது இங்க இருக்கிற 6 வயசு பிள்ளைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு தேவையான சுச்சுவேஷன். எங்க அம்மா ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு கால் இல்லை. ஒரு ரொம்ப மாசம், ஒரு 3 months 4 monthsக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் எல்லாருமே குட்டியா இருந்தோம். 3 பேருமே ரொம்ப குட்டியா இருந்தோம். 3 monthsக்கு அப்புறம் வரும்போது எங்க அப்பா தூக்கிட்டு தான் வந்தாரு. தூக்கிட்டு வந்தாரு. எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை 50 வருடங்களை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் என்றால் அதற்கு பின்னான காரியங்கள் அநேகம் இருக்குது. அப்ப கூட்டிட்டு வந்தப்போ நான் நினைக்கிறேன் எங்க அப்பாவுக்கு 2 கால் பத்தாம இருந்திருக்கும். 2 கால் வைத்து எல்லா காரியங்களும் அவங்களால செஞ்சிருக்க முடியாது. 3 பிள்ளைகளை வளர்த்தணும், ஊழியத்தை செய்யணும், வேலைக்கு போகணும். எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாக்குறீங்களா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்ப சபையார் தான் நிறைய உதவி செஞ்சாங்க. நான்லாம் நிறைய விசுவாசிகள் வீட்டுல இருந்தேன். இப்பெல்லாம் விசுவாசிகள் தெரியல அப்படி இருக்காங்களான்னு. அப்போல்லாம் ரொம்ப அன்பா இருப்பாங்க. எங்களெல்லாம் அவங்க நிறைய பார்த்துருக்காங்க. எனக்கு இன்னும் அந்த ஆண்டி எல்லாம் ஞாபகம் இருக்கு. அவங்க வீட்டுல தான் நாங்க கொண்டு போய் விடுவாங்க. ஏன்னா எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். அந்த நேரத்துல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்க அப்பாவுடைய கஷ்டங்கள் நினைத்து பார்க்கவே முடியாது. எவ்வளோ கமிட்மெண்ட்ல, எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி, எப்படி பண்ணியிருப்பாரு நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நம்மளுக்கு 2 கால் இருக்குது, 2 கை இருக்குது. ஆனா நம்மளுக்கு பிள்ளைகளை, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னால் எல்லாமே செய்ய முடியுதுன்னு? எவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்மளால செய்ய முடியலல்ல. நம்மளால அதை நம்மளுக்கு எல்லாம் இருந்துமே பண்ண முடியல. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார்கள். அப்படி ஒரு தாயின் வயிற்றில் தான் நான் பிறந்தேன். நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எங்க அம்மா ஒரு காலோட எத்தனையோ நாட்கள் பெட்ல இருந்தாங்க. பெட்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவங்க நினைச்சிருந்தா அந்த பெட்லயே படுத்திருந்திருக்கலாம். நம்மளுக்கு அந்த மனதைரியம் வராது. ஒரு காலை இழுந்துட்டா நம்மளுக்கு எப்படி அந்த மனதைரியம் வரும்? எப்படி நம்மளுக்கு பெலன் வரும்? நீங்க ஒரு நாள் நடந்து பாருங்களேன், ஒரு காலில் நடந்து பாருங்க. உங்களால நடக்க முடியுமா? யாராவதாலும் நடக்க முடியுமா? திடீர்னு ஒரு கால் இல்லை, ஒரு இழப்பு சந்திக்கும் போது நம்ம அந்த பெட்லயே இருந்துருவோம். முடியாது, என்னால் இனி எந்திக்க முடியாது என்ற ஒரு முடிவோடு தான் நம்ம இருப்போம். ஆனா எங்க அம்மா அப்படி இருக்கலங்க. எங்க அம்மா அப்படி இருக்கல. ஏன் தெரியுமா? இந்த ஊழியம் அவர்கள் கண்கள் முன்பாக இருந்தது. இந்த 3 பிள்ளைகள் எங்கள் அம்மாவோட கண்கள் முன்பாக இருந்திருப்போம். இவங்களுக்காக நான் மறுபடியும் எந்திக்கணும், மறுபடியும் நான் எந்திரித்து இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பணும், என் பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு, ஒரு ஸ்ட்ராங் இல்ல நம்மளுக்கு இருக்கா அந்த ஸ்ட்ராங்னஸ்? கேட்டு பாருங்களேன், நம்மளுக்கு அந்த பெலன் இருக்கா? இன்னைக்கு ஏதாவது ஒரு இழப்பை சந்திக்கும் போது அவ்வளவுதான், ஒரு நாள் முடியலையா அவ்வளவுதான், நான் செய்ய மாட்டேன்னு நம்ம படுத்துடுறோம். நல்லா முடியாது, இவ்வளவுதான் என் பெலன். வேதம் சொல்லுவது பெண்கள் பலவீனமான பாண்டங்கள் தான், உண்மைதான். ஆனா தெய்வ பலத்தால் நம்மளால் எல்லாம் செய்யக்கூடும். ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் நினைக்கிறேன் எங்க அம்மா நினைச்சிருப்பாங்க, என் கிறிஸ்துவால் என்னால் எல்லாம் செய்யக்கூடும் என்று மறுபடியும் எந்திரிச்சாங்க. மறுபடியும் எந்திரிச்சாங்க. யாருக்காக தெரியுமா? உங்களுக்கும் எனக்காக தாங்க. உங்களுக்கும் எனக்காக தான் அவங்க மறுபடியும் எந்திரித்தார்கள். அவங்க நினைச்சிருந்தா அப்படியே இருந்திருக்கலாம். என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். பட் அவங்க அப்படி இருக்கல. மறுபடியும் அந்த பெட்ல இருந்து எந்திரிச்சாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான விமன்ங்க எங்க அம்மா. ஆமென். அன்னைக்கு எந்திரித்து அப்படியே அந்த ஊழியத்தை மாத்திரம் இல்லை, நான் நினைக்கிறேன் அன்னைக்கெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஊழியம் முடிந்து வீட்டுக்கு வரும்போது காலை கழட்டும் போது அப்படியே ரத்தமா ஒழுகுங்க. அவங்க கால் மாத்தி போட்டு பார்ப்பாங்க, வேற கால் செய்வாங்க. இப்படி பல கஷ்டங்க. ரத்தத்தை சிந்தி இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நம்பியே ஆகணும். இதெல்லாம் நிஜம், நடந்த ஒரு காரியத்தை தான் உங்கள்கிட்ட சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்படி ஒரு ஸ்ட்ராங் விமன். இன்னைக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இந்த ஃபவுண்டேஷன், இந்த ஊழியத்தின் ஒரு அஸ்திபாரம் எங்க அம்மா அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. மறுபடியும் எழுந்திருச்சு
எங்களை வளர்த்தி, இப்ப சொல்ல போனா எங்க எங்க பிள்ளைகளும் எங்க அம்மா தாங்க வளர்த்துனாங்க. எங்க அம்மா அப்பாவும் சேர்ந்து எங்களை வளர்த்தி இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பி இப்படி அருமையாக எங்க கைகளை கொடுத்துருக்காங்க. ஆமேன். நம்ம எல்லாம் எவ்வளவு கடன் பட்டிருக்கோம்ல அவங்களுக்கு இல்ல. இன்னைக்கு போகும்போது அம்மா நீங்க கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஆமேன். அம்மா நீங்க கிரேட். ஏன் அம்மாவை பத்தி பேசுறேன்னா, இன்னைக்கு விமென்ஸ் டே, டேட்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே வரும்போது கண்டிப்பாக நான் வந்து என் அப்பாவோட பேசுறதுக்கு நிறைய மணி நேரங்கள் எனக்கு தேவை. கண்டிப்பா வந்து பேசுவேன். இந்த விமென்ஸ் டேல நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிக்கொள்ள வரும்போது, நம்ம எல்லாம் பலவீனம் கண்டிப்பா இருக்குது, பலன் இல்லதான். ஆனா என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாம் செய்யக்கூடும். நினைச்சு பாருங்களேன், எல்லாமே செய்யலாங்க. வேலைக்கு போலாம், வீட்டுல வேலை செய்யலாம், ஊழியம் செய்யலாம், எல்லாமே செஞ்சு காட்டி அமர்ந்திருக்கிறார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அதனால இந்த விமென்ஸ் டே ஒரு ஸ்பெஷலான விமென்ஸ் டே. ஏன்னா ஒரு விமன் நம்மளுக்கு ஒரு சாதனை, எத்தனையோ இன்ஸ்பிரேஷன் நம்மளுக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க. நம்ம வீட்டிலேயே இன்ஸ்பிரேஷன் இருக்குங்க. உங்க அம்மாவை நினைச்சு பாருங்க, உங்க அம்மாவுடைய கஷ்டங்களை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க அம்மா இருந்தாங்கன்னா, அம்மா நீங்க கிரேட், தேங்க்யூமான்னு சொல்லி பாருங்க. உங்க வைஃப் இருந்தாங்கன்னா வைஃப்ட்ட போய் சொல்லுங்க, நீ கிரேட், இவ்வளோ பலவீனம் இருந்தும் நீ எல்லாம் செய்யறியே அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவங்களுடைய மனநிலைமை மாறும், அவங்களுக்கு ஒரு பலன் உண்டாகும். ஆமேன். அந்த ஒரு வார்த்தையை தானே நம்ம எதிர்பார்க்கிறோம், வேற என்ன எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அது மட்டும் போதுங்க. நம்மளுக்கு ஒரு சும்மா ஒரு ஷோல்டர்ல ஒரு பேட் தட்டி கொடுத்து, ஆமா நீ சூப்பரா பண்றேன்னு சொல்லி பாருங்க, நம்ம இன்னும் பலத்தோட நம்ம எல்லாமே செய்வோம். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ விமென்ஸ் டேக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக நான் வரவில்லை. இன்னைக்கு விமென்ஸ் டே ஆனனால இது குறித்து சில வார்த்தைகளை நான் பேசினேன். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? தலைகளை தாழ்த்தி, ஏசப்பா இந்த வேளையிலே பாதப்படியில் வருகிறேன். ஏசப்பா நான் சிறியவள் ஆண்டவரே, எதற்கும் தகுதி இல்லை. ஆனாலும் நீர் என்னை சூஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நல்லவரே, நன்றி வல்லவரே. ஏசப்பா இந்த நேரத்துல எல்லாரும் சேர்ந்து நாங்க சொல்றோம், எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அந்த பலன் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை ஆண்டவரே நான் கொண்டு வந்திருக்கேன் ஏசப்பா. இந்த வார்த்தையை நான் ஷேர் பண்ணும்போது அது அநேகரை தொட ஆண்டவரே நீங்க உதவி செய்யணும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கொடுங்க இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், ஒரு சின்ன காரியம், பெரிய மெசேஜ் எல்லாம் இல்லை, அந்த அளவுக்குலாம் நான் இன்னும் ஆகல. ஒரு சின்ன வார்த்தை. எனக்கு ஆண்டவர்கிட்ட வந்து நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் காத்திருந்தேன் ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுத்தாரு. அப்போல்லாம் யோசிப்பேன் நான், எப்படி ஆண்டவர் வந்து வார்த்தையை கொடுத்திருப்பாரு? பைபிள் திறந்த உடனே அந்த வார்த்தை வருமா, இல்லை எப்படி எப்படி என்று நான் யோசித்து கொண்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு டேடி சொன்ன உடனே எனக்கும் ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப நான் சூசனா? நீங்கெல்லாம் நம்புறீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஒரு சின்ன ஒரு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சின்ன வயசுல சண்டே ஸ்கூல் போயிருந்தா நம்மளுக்கு தெரியும், சபையில இருந்திருந்தா தெரியும். எத்தனை பேருக்கு தாவீதும் கோலியாத்தையும் தெரியும்? சண்டே ஸ்கூல் எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? பெரியவர்கள் எல்லாருக்கும் தெரியுமா? ஆமேன். ஹல்லேலூயா. யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா அந்த ஸ்டோரியோட ஒரு ஜிஸ்ட், ஒரு அவுட்லைன் மட்டும் நான் சொல்றேன் எப்படி இருக்கும் என்று. தாவீது கோலியாத்தின் ஸ்டோரி எப்படின்னா, ஒரு யுத்தம், ஒரு வார், ஒரு பேட்டில், ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. கோலியாத் என்கிறவன் ஒரு பெரிய மனுஷன். கோலியாத்தை பத்தி நம்ம வாசிக்கணும்னா எடுத்துக்கொள்ளுங்கள், 1 சாமுவேல் 17:4, 17வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்தில் புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். ஆமேன். ஹல்லேலூயா. எவ்வளவா? 6 முழமும். எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க இல்ல, ரொம்ப பெருசா இருப்பாங்க. நான்லாம் இத்தினூண்டு தான் இருப்பேன், நீங்களுமே இத்தினூண்டு தான் இருப்பீங்க. நம்ம யாரு போய் நின்னாலும் அவன் முன்னாடி, கோலியாத்தின் முன்பாக சின்னதா தான் தெரியும். அப்படி ஒரு பெரிய ஒரு ஜெயண்ட், ஒரு பெரிய ஒரு மனுஷன் வந்து நின்றுட்டு இருக்கான். நின்றுட்டு என்ன சொல்றானா, வா வா சண்டைக்கு வான். ஆமேன். அப்போ நம்முடைய சின்ன டேவிட், தாவீது என்ன பண்றாருன்னா, நான் போறேன் அந்த சண்டைக்கு, நான் போய் அவனை வீழ்த்தி விட்டு வருகிறேன் என்று சொல்கிறான். தாவீது எத்தனுண்டா இருந்திருப்பான்? கெஸ் பண்ண முடியுதா? ரொம்ப குட்டி
குட்டியா இருந்திருப்பான்ல. தாவீது வந்து ரொம்ப குட்டி, ஒரு ஸ்மால் பாய்ன்னு தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி தெரியும். அப்ப தாவீது வந்து ஒரு ஸ்மால் பாய். நம்ம எல்லாருமே ஸ்மால் பாய் தான். நம்ம எல்லாம் சின்னவங்க தாங்க, நம்ம யாரும் பெரியவங்க கிடையாது. ஒரு ஸ்மால் பாய். நிறைய பேர் நம்மள சொல்லுவாங்க, இவனா போய் பேச போறான், இவனா போய் அதை பண்ண போறான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கரெக்டா? அந்த சின்ன தாவீது என்ன பண்ணானா, நான் போறேன் சவுல் ராஜாவே, நான் போய் இந்த தாவீதை கோலியாத்தை முறியடிக்கிறேன்னு சொல்றான். நம்ம சின்னவங்களா இருந்தாலும் ஆண்டவருக்காக பயன்பட முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சின்னவங்களோ பெரியவங்களோ எப்படி இருக்கீங்கன்னு இல்ல, நீங்க ரெடியா இருக்கீங்களான்னு தான் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சின்ன தாவீது என்ன பண்றாரு, போய் சவுல் ராஜா கிட்ட சொல்றாரு, நான் போறேன் இந்த யுத்தத்துக்கு, போய் அந்த கோலியாத்தை பினிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சவுல் ராஜா கேட்கிறாரு, நீ எப்படி போவ, நீ குட்டியா இருக்கியே, நீ என்ன மாதிரி பத்தலையில ஹைட்டு, குட்டியா இருக்கியே, நீ எப்படி போவ அப்படின்னு கேட்கும்போது தாவீது சொல்றான், ஒரு முறை என்ன வந்தது, சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, எல்லாத்துடைய வாயை கிழித்து போட்டு நான் என் ஆடுகளை காப்பாற்றினேன், நான் போறேன்னு சொல்றாரு. உடனே சவுல் ராஜா, சரி போ, உன் ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்று அனுப்பி வைக்கிறது. இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், சரியா? தெரிஞ்சவங்க திரும்ப கேட்டுக்கோங்க. ஓகே. போன உடனே அங்க போறான். போறதுக்கு முன்னாடி என்ன பண்றான் தாவீது, போய் கல்லை எடுக்கிறான். என்ன கல்? கூழாங்கல். கரெக்டா? பெபிள். பெபிள் தான் தெரியுமா எல்லாருக்கும்? யாருக்கு தெரியும் பெபிள்? கல், கூழாங்கல். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நிறைய பேர் பார்த்துருக்கீங்களே. கூழாங்கல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபிஷ் டேங்க் குள்ள எல்லாம் போட்டு வைப்போம்ல, கலர் கலரா அழகழகா இருக்கும்ல, ஸ்மூத்தா இருக்கும், அப்படியே ஒரு ஸ்டோன். அதுதான். அதை போய் ஒரு 5 கூழாங்கல்லை எடுத்துட்டு கோலியாத்துக்கு முன்பாக போகிறான். போய் அந்த கோலியாத்துக்கு முன்பாக அந்த கல்லை விடும்போது அங்க கோலியாத் கீழே விழுகிறான். இதுதான் கோலியாத்தும் தாவீதும் கதை. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? இன்றைக்கு நம்ம தாவீதும் கோலியாத்தை பத்தி பார்க்கும்போது, தாவீது செலக்ட் பண்ண அந்த ஒரு 5 கூழாங்கல், கரெக்ட்? 5 கூழாங்கல்னு சொல்றாங்க, 5 பெபிள் ஸ்டோன்ஸ். அந்த 5 பெபிள் ஸ்டோன்ஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த ஸ்டோரி நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னால நான் திரும்ப வேத வசனத்தை காட்ட விரும்பல. அந்த ஸ்டோரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்க தாவீது யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பாக ஒரு 5 கல்லை தெரிந்து கொள்கிறான், 5 கூழாங்கல். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து உங்கள்கிட்ட கேட்கிறாரு, நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எதற்கு ரெடி என்றால், கோலியாத்தை வீழ்த்துவதற்கு ரெடியா இருக்கீங்களான்னு கேட்கிறாரு. ஆமேன், ஹல்லேலூயா. நம்மளுக்கு முன்பாக அநேக கோலியாத் நிக்கிறான்ல, நம்மளை முன்னேற விடாமல், நம்ம செய்ய நினைக்கிறதை சாதிக்க நினைக்கிறதை முடியாமல், விக்டரி அதாவது ஒரு ஜெயத்தை எடுக்க முடியாமல் அநேக கோலியாத் நிக்கிறான்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியல, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதெல்லாம் செய்ய நினைத்தேனோ அதெல்லாம் செய்ய முடியாமல் கோலியாத் நம்ம எல்லாருக்கும் முன்பாக இருக்கிறான். கோலியாத்னா ஒன்றும் இல்லைங்க, உங்க பிரச்சனை, உங்களை தடை செய்து நிறுத்துவது எல்லாமே ஒரு கோலியாத். என்ன கோலியாத்துன்னு எனக்கு தெரியாது, உங்க முன்னாடி எந்த கோலியாத் நின்றுட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. அந்த கோலியாத்தை வீழ்த்த இன்னைக்கு நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நீங்களாம் ரெடியா? ஆமேன். அந்த போருக்கு போறதுக்கு முன்பாக தாவீது என்ன பண்ணானா, தாவீது ஒரு சின்ன பையன்தான், ஆனா ரெடி ஆகுனா. கரெக்டா? ஒரு பேட்டிலுக்கு போறதுக்கு முன்னாடி, ஒரு சண்டைக்கு போறதுக்கு முன்பாக தாவீது ரெடி ஆனான். ஆமேன். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 17:32, 17வது அதிகாரம் 32வது வசனம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தமும் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். ஆமென். அடுத்த வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அங்க ஒரு வசனத்திலே தாவீது போய் அந்த கூழாங்கல் கரை எடுக்கிறத பத்தி சொல்லுவான். அந்த வசனத்தை வாசிப்போம். தன் தடியை கையில பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பத்திலே போட்டு, ஹல்லேலூயா, 5 கூழாங்கல்லை தாவீது தெரிந்தெடுத்து எதற்குள்ள போட்டானாமா? அவன் பைக்குள்ளாக போட்டான். இன்றைக்கு நம்ம எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கும் போது ஒரு 5 காரியங்கள் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். என்னன்னா,
இந்த 5 காரியம் உங்களுக்கு தேவை. எதற்குனா உங்க கோலியாத்தை வீழ்த்துவதற்கு. ஆமென், ஹalleluya. தாவீது 5 காரியத்தை தெரிந்து கொண்டான். நம்ம யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பாக, நம்முடைய பிரச்சனைகளை சந்திக்கும் முன்பாக ஒரு 5 காரியம் உங்கள்கிட்ட இருக்கான்னு தாவீது கேட்கிறான். தாவீது எடுத்துக்கொண்டான். கல்லை போய் செலக்ட் பண்ணான்னு சொல்லுது. ஒரு 5 கல்லை எடுத்து தன் பையுக்குள் போட்டான். இன்றைக்கு நம்மளும் இந்த 5 கல்லை எடுத்து நம்முடைய பையுக்குள்ளே போடுறோம், நமக்குள்ள போட போகிறோம். ஆமென், ஹalleluya. இந்த 5 கல் அதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். 5 கல் எதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், ஹalleluya. ஃபர்ஸ்ட் கல், ஃபர்ஸ்ட் ஸ்டோன். ஆமென். ஃபர்ஸ்ட் ஸ்டோன், 1 சாமுவேல் 13:14. 13வது அதிகாரம் 14வது வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். ஹalleluya. அதே மாதிரி ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verses 22. ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verses 22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு, இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு. இன்னைக்கு குவாலிட்டி, ஒரு ஸ்டோன் உங்களுக்குள்ள வரணும்னா, நீங்க ரெடி ஆகணும்னா, நீங்க ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய் மாற வேண்டும். ஆமென், ஹalleluya. காரியம் முதல் என்னன்னா, அவருக்கு ஏற்றவராய் மாற வேண்டும். இன்னைக்கு நம்ம அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம வைஃப், நம்ம ஹஸ்பண்ட், அவங்கள ப்ளீஸ் பண்ணணும், நம்ம பிள்ளைங்களை ப்ளீஸ் பண்ணணும், நம்ம சொசைட்டியை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி ப்ளீஸ் பண்ணும்போது நீங்க ஆண்டவருக்கு ஏற்ற மனுஷனாய் மாற முடியாது. எப்போ நீங்க ஆண்டவருக்கு ஏற்ற மனுஷனாய் எப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து இவன் என் இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்படின்னு சொல்றாரோ, நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம ஒரு கல்லை பார்த்து நம்ம ரெடியா இருக்கிறோமா? நம்ம ரெடியே ஆகாமல் எப்படி இந்த யுத்தத்துக்கு போக முடியும்? இந்த வாழ்க்கை ஒரு யுத்தம். இந்த ரேஸ், இந்த நம்ம ஓடிட்டு இருக்கோம்ல, இது ஒரு யுத்தம். அங்க நம்மளுக்கு ஜீவ கிரீடம் வேணும் என்றால் நம்ம கோலியாத்தை முறியடித்து நம்ம ஓட வேண்டும். காரியம் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு. இன்னைக்கு நம்மகிட்ட கேட்டு பார்ப்போமே, நான் ஆண்டவருக்கு ஏற்ற மனுஷனா? ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா? நான் ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷியான்னு நம்ம கேட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்குள் வந்திருக்கிறோம். நம்ம நம்ம இதயத்துல என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதுதான் பண்றோம். பட் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாம் அபிஷேகம் பட்டவர்கள். ஆமென், ஹalleluya. எல்லா தாவீதும் அனாயிண்டடான பர்சன். நம்ம அனாயிண்ட் பண்ணி, தாவீது ஒரு அனாயிண்டட் பர்சனா இருக்கும்போது குவாலிட்டி, ஸ்டோன், பெபிள், அந்த கல்ல என்ன தெரியுமா? அவன் ஆண்டவருக்கு ஏற்ற இதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? நம்ம யாரோடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இருக்கிறோம்? நம்ம யாரை பிரியப்படுத்திட்டு இருக்கோம்? உலகத்தையா, தேவனையா? யோசிச்சு பாருங்களேன். நம்மள்ட்ட அந்த குவாலிட்டி இருக்க எவ்வளோ அழகா இருக்கும்ல. ஆண்டவர் நம்மளை பார்த்து, ஐயோ ஃப்ரீடா, என் இதயத்துக்கு ஏற்ற மனுஷி அப்படின்னு சொன்னா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ சந்தோஷம் எனக்குள்ளே வரும். அப்படிதான் நம்ம ஒவ்வொருவரும் அந்த கல்லை எடுத்து ரெடியாக நம்ம பாக்கெட்டுக்குள்ள போடணும், நம்ம பைக்குள்ள போடணும், நம்ம மனசுக்குள்ள போடணும். என்னென்றால், நான் ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷியாய் மாற வேண்டும், மனுஷனாய் மாற வேண்டும். சின்ன வயதுல இருந்தே தாவீது ஆண்டவரை பிரைஸ் பண்ணி பாடிட்டே இருப்பார். அவன் மியூசிக் வாசிப்பானாமா, அப்படியே ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டே இருப்பானாமா. அப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. அப்படிதான். ஆனால் தான் ஆண்டவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், நீ என் இதயத்துக்கு ஏற்ற மனுஷன். இல்லையா? எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. அந்த உங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் அதற்கு ரெடின்னு சொல்றவங்க மாத்திரம் கையை தூக்கி பாருங்க. ஆமேன். கொஞ்சம் பேர் இருக்கோம்ல. ஆண்டவர் நம்மளை பார்த்து, ஆமா, இவ என் இதயத்துக்கு ஏற்ற மனுஷி, இவ எனக்காக வாழ்றவள், உலகத்துக்காக அல்ல, உலக ஆசைகளுக்காக அல்ல. அவ ஹார்ட்குள்ள ஃபுல்லா நான் இருக்கேன். நம்ம ஹார்ட்குள்ள யாரு இருக்கா? கேட்டு பாப்போமா? நம்ம ஹார்ட்குள்ள யாரு? பசங்க பொண்ணுங்க எல்லாம் கேட்டு பாருங்க. யார வச்சிருக்கோம்? யார ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்கோம்? யார சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? அநேக வேளையில் ஊழியத்துக்கென்று போக வேண்டும் என்று நினைக்கும் போது யாரோ ஒரு கோலியாத் நம்மளை தடை பண்றாங்கல்ல. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற விடாதபடிக்கு ஏதோ ஒரு கோலியாத் முன்னாடி நிக்குது இல்ல, போகணும், பண்ண முடியல. அதை ஜெயிக்கணுங்க. அதை ஜெயிச்சாதான் நம்மளுக்கு ஜீவ கிரீடம். ஆமென், ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு முடிவு பண்ணிக்கோங்க, ஆண்டவரே
என் ஹார்ட் உமக்கு, நான் என்னை பார்த்து நீங்க சொல்லணும், நான் இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஏசப்பா, நான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கேன், நீங்க என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நமக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வரணுங்க. நம்மளை ஆண்டவர் செலக்ட் பண்ணணும்னா நம்ம ஹார்ட் கிளியரா இருக்கணும். பைபிள்ல சாம்ஸ்ல நிறைய இடத்துல பார்ப்போம், அவனுடைய ஹார்ட் பியூரா இருந்துச்சு, பியூர் ஆகணும்னு வேண்டிக் கொண்டான் என்று நான் சொல்றேன். ஆமேன். நம்மளும் இந்த வேலையில முதல் ஸ்டோன், ஃபர்ஸ்ட் ஸ்டோன் ஹார்ட். நம்ம ஹார்ட் யாருக்குடையதா இருக்குது, யாரை ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் நம்மளே ஆராய்ந்து பார்ப்போமே. நம்ம யாரை ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ப்ளீஸ் வேற யாரையாவது நீங்க சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தா, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஆயத்தம் இல்லை, நான் ஆயத்தம் ஆயிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா ஆயத்தம் இல்லை, நீங்க இன்னும் ரெடி ஆகல, உங்க பையிலே அந்த கல் இன்னும் போடப்படவில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு முடிவு எடுப்போமா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோன் எனக்குள்ள வரணும் ஏசப்பா, இத்தனை நாள் நான் விட்டுட்டேன், இத்தனை நாள் நான் அப்படி இருக்கல ஆண்டவரே, இன்னைக்கு நான் முடிவு பண்றேன், இனி உலகம் இல்ல ஏசப்பா, என்னைக்கு நான் முடிவு எடுத்தேனோ, இந்த ஊழியம் எனக்கு, இந்த சபை எனக்கு, என் ஆண்டவர் எனக்கு, நான் முடிவு எடுத்துட்டேனா வேற யாரும் அதை மாற்ற முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் உங்களை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆண்டவரே நான் உங்களை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார், அதை அங்கீகரிக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இரண்டாவது ஸ்டோன் என்ன தெரியுமா? அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோன். ஒரு 5 குவாலிட்டிஸ். தாவீதுல நிறைய குணங்கள் இருந்தது, ஆனா ஒரு 5 குவாலிட்டிஸ் தான் நான் சொல்றேன். நீங்க ரெடியாக வேண்டிய ஆட்கள். நம்மளுக்கு யுத்தம் இருக்கிறது, ஆவிக்குரிய யுத்தம். இதை நம்ம ஜெயித்தாதான் நம்மளுக்கு ஜீவ கிரீடம். நம்முடைய கோலியாத் எல்லாம் இன்னைக்கு முறியடிக்க போகிறோம். ஆமேன். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்றீங்க? இந்த கோலியாத்தை முறியடிக்க நாம் கிளம்பிட்டோம். நான் ரெடி ஆயிட்டேன் ஆண்டவரே, இத்தனை நாள் விட்டுட்டேன், ஆனா இப்ப நான் ரெடியா நிக்கிறேன், பையிலே அந்த கல்லை எடுத்து போட்டுக்கொண்டே இருக்கிறேன். இந்த 5 கல்லும் நீங்க உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ரெடி ஆயிருவோமா? இரண்டாவது கல் மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. சாம்ஸ் 51:5. சாம்ஸ் 51:5 வாசிப்போமா? 51:5. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஆமென். பாவம். இரண்டாவது கல் என்ன தெரியுமா? கோலியாத் விழாம இன்னும் இருக்கிறானா அதற்கு காரணம் என்ன தெரியுமா? பாவம். பாவம்னா என்னங்க? பாவம்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத எல்லா காரியமுமே பாவம் தான். ஆமேன். நம்புறீங்களா நீங்க? ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஏதாவது ஒரு குணம், ஏதாவது ஒரு காரியம், ஒரு பாவத்திலே நீங்க விழுந்திருந்தீங்கன்னா, பாவம்னா பெரிய பாவம் வேண்டாங்க, சின்ன பாவம் போதும். சின்ன பாவத்தை செய்து ஆண்டவர் இடத்தில் இன்னும் மன்னிப்பு கேட்காம இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த கல் ரெடியா இருக்கா? நீ ரெடியா இருக்கியா? தப்பு செஞ்சோம்ல, எல்லாருமே தப்பு செஞ்சிருக்கோம். ஆமேன். எல்லாருமே ஏதாவது ஒரு குறை நம்மள்ட்ட இருக்குது. ஆண்டவரை கீழ்ப்படியாமல் போனதே ஒரு தவறுதான். எது இந்த பைபிள்ல நம்ம ஃபாலோ பண்ணலையோ அதெல்லாம் ஒரு பாவம் தான் நான் சொல்லுவேன். அந்த பாவத்துல இருக்கும்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. நம்ம சில பேர் அறிக்கை செய்துட்டோம், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சேன், நான் தப்பு பண்ணினேன், ஆனா இன்னும் விடல. எத்தனை பேர் நினைக்கிறீங்க நான் பாவம் செய்தேன் ஆனா நான் விடல? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து போய் அங்க மறைஞ்சு நின்னாங்க. ஏன் தெரியுமா? அவங்க உணர்த்தப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம உணர்த்தவே படுறது இல்ல, நான் பண்றதெல்லாம் ரைட், கரெக்ட் அப்படின்னு ஒரு சிந்தனை இல்ல. என்னைக்கு நீங்க உங்க பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறீரோ அன்னைக்கு இரக்கம் பெறுவீர்கள். இன்னைக்கு இரக்கம் நம்மளுக்கு தேவையா இருக்கிறது. பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்காட்டி நம்ம ரெடியா இல்லைங்க. கோலியாத்தை வீழ்த்த முடியாது. நம்ம ஹைட் பண்ணி இருந்துக்கலாம், மறைஞ்சு வேணா இருந்துக்கலாம், ஆனா ஜெயம் உங்களுக்கு வராது. உங்க வாழ்க்கையில் நீங்க கோலியாத்தோடு நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் பாவத்தை இன்னும் விடல. பாவம் சொல்லும் போது சின்ன தவறு, சின்ன தப்பு இல்ல, ஒரு உணர்வே இல்லை நம்மளுக்கு, ஒரு கில்ட்டே வரமாட்டேங்குது இல்ல, அது தப்பு மாதிரியே நம்மளுக்கு தெரியல, கரெக்ட் நினைச்சு பண்றோம், தப்பு. அந்த ஒரு கில்ட் என்னைக்கு வருகுதோ, நீங்க அபிஷேகம் பெற்றிருந்தீங்களா அந்த கில்ட்டோட இருப்பீங்க. நீங்க அந்த கில்ட் நம்மளுக்கு உணர்த்தும், ஆண்டவரே நான் தவறு பண்ணிவிட்டேன், உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக தவறு செஞ்சுட்டேன் சப்பா, என்ன மன்னிங்கன்னு எத்தனை பேர் கேட்க முடியும்? அப்பதான் நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம்.
ஹல்லேலூயா. ஆமென். நம்ம தவறுகளை மறைக்க கூடாதுங்க. அதை அறிக்கை செய்து என்னைக்கு நீங்க விடுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள். அந்த கோலியாத்தை முறியடித்து நீங்க ஜெயம் எடுப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. யாராவது ஏதாவது தவறு செஞ்சிருந்தா இன்னைக்கு நீங்க ஆண்டவரே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் பாவத்தை நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? நான் ரெடி ஆகணும் ஆண்டவரே, நான் ரெடி ஆகணும், நான் ரெடி ஆகணும். இந்த பாவம் எனக்கு மன்னிக்கப்பட வேணும். இனிமே நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. சின்ன தவறோ பெரிய தவறோ இனிமே நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. உமக்கு எதிராக பேச மாட்டேன், உமக்கு எதிராக நிற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு வந்து அந்த கோலியாத்தை முறியடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது கல் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். இரண்டாவது பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பு என்ற கல்லை உங்களுக்குள்ளாக எடுத்து போடுங்கள். அடுத்த முறை நீங்க விழுந்தாலும் பரவாயில்ல, விழுந்துட்டீங்களா மறுபடியும் எந்திரிங்க. ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை மன்னிப்பீங்களான்னு கேட்டா ஆண்டவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். கொஞ்ச நாள் முன்னாடி ஜாஜியா கோச்சுக்குவா, ஆனாலும் பரவாயில்ல சொல்றேன். சின்ன ஒரு விஷயம். அவ வந்து ஒரு கப்பை உடைச்சிட்டா. கப்பை உடைச்சு விட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. கப்பை உடைச்சது கூட எனக்கு பெருசா படல. பட் ஒரு சாரி கூட கேட்கலையே. எத்தனை பேருக்கு தோணி இருக்குது வீட்டுல? அம்மாமாருக்கு தெரியும்ல. அதே மாதிரிதான் ஆண்டவர், நீ தப்பு பண்ணிட்ட, ஆனா உனக்கு ஒரு கில்ட் கூட இல்லையேன்னு பாக்குறாரு. நீ உணரவே மாட்டிக்கிறியே. நான் ஜாஜியாட்ட சொன்னேன், ஜாஜியா நீ கப்பு உடைச்சு அதோட விலை எவ்வளவோ இருக்கணும், நீ அந்த கப்பை உடைச்சிட்ட பரவாயில்ல, நான் நீ சாரி கேட்கணும். நீ என்னைக்கு உன் பேரண்ட்ஸ் கிட்ட உன் கூட இருக்கவங்கள்ட்ட சாரி கேட்டு நீ முன்னாடி வரையோ அன்னைக்குதான். அவ உடனே சாரி சொல்லிடா. சாரிமா, அவ்வளவுதாங்க ஆண்டவர்கள்ட்ட கேட்கிறாரு. சாரி சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. உன் காணிக்கை பெட்டிக்கு முன்பாக வரும்போது உன் சகோதரனிடத்த ஒரு குறை இருந்தால் போய் சாரி கேளு. இல்ல நம்ம ஆண்டவர்கிட்டயும் சாரி கேட்கறதுல மனுஷங்கிட்டையும். எத்தனை பேர் வைஃப் கிட்ட சாரி கேட்பீங்க? எத்தனை பேர் ஹஸ்பண்ட் கிட்ட சாரி கேட்பீங்க? எத்தனை பேர் பேரண்ட்ஸ் கிட்ட சாரி கேட்பீங்க? எத்தனை பேர் உங்க ஊழியக்காரர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்கீங்க? நம்ம எல்லாம் தவறு பண்ணுவோங்க, பண்ண மாட்டோம்னு சொல்லல. எல்லாரும் வாழ்க்கையிலும் ஒரு தவறு நடக்கும், ஏதாவது ஒரு குறை வரும். தவறு நடக்கத்தாங்க செய்யும். நடக்காதுன்னு நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கவே இல்லை. இந்த கோலியாத்தை வீழ்த்தணும்னா உங்களுக்கு ஒரு கில்ட் வரணும், ஒரு கான்சியஸ்னஸ் வரணும், ஒரு உணர்வு வரணும். ஆண்டவரே ஒரு சாரி கேட்கிறார். ஆண்டவர் சாரி கேட்க மாட்டீங்களான்னு கேட்கிறாரு உங்களை பார்த்து. ஏன் நம்மளால சாரி கேட்க முடியல? ஒரு சாரி. எப்படி ஒரு தாயா இருந்து என் பிள்ளை கிட்ட ஒரே ஒரு சாரி தான் அவளை மன்னிக்கிறதுக்கு நான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு ஆண்டவர் எல்லார்கிட்ட இல்லைனாலும் கொஞ்சம் பேர்ட்ட அந்த சாரி எதிர்பார்க்கிறாருங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட மட்டும் இல்ல, யார் கூடயோ ஒரு சாரி சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது. நீங்க ரெடியாகிற இந்த யுத்தத்துக்கு ரெடியாக முன்பாக நீங்க போய் சாரி கேளுங்க. நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் நம்ம நினைக்கிறோம், நான் ரெடி ஆயிட்டேன், நான் ஆயத்தமா தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க இன்னும் ஆயத்தமாகல, இன்னும் குறைகள் இருக்குது. எப்போ நீங்க போய் சாரி அப்படின்னு சொல்றீங்களோ ஆண்டவர் மன்னிக்க ரெடியா இருக்காருங்க. அது எவ்வளவு பெரிய தவறா இருக்கட்டும். நீ இனிமேல் செய்யாதம்மா அப்படிதான் சொன்னார்ல, அப்படிதானே சொன்ன. இனிமேல் நீ செய்யாதன்னு தான் சொன்னாங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இனிமேல் நீ செய்யாம இருந்தா போதும். ஆனா நம்ம அந்த சாரி கூட கேட்கறதுக்கு நம்மளுக்கு மனசு இல்லை. மனுஷர்கள்ட்ட இடத்திலும் சாரி கேட்கறது அவ்வளவே முக்கியம். உன் சகோதரன் இடத்துல, உன் ஃபேமிலியில நீ இன்னும் சாரி கேட்கல. ஏன் உன் வைஃப் கிட்டே நீ இன்னும் சாரி கேட்கல? ஏன் உன் ஹஸ்பண்ட் கிட்டே இன்னும் சாரி கேட்கல? தப்பு பண்ணீங்கல்ல. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல தவறு இருப்போம். நம்ம எல்லாம் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆண்டவர் பெர்ஃபெக்டானவங்களுக்கு கூப்பிடவே இல்லைங்க. நான் பெர்ஃபெக்டா இருக்கேன்னு சொல்லி யாருமே, என்கிட்ட குறை இருக்குது ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, உமக்கு விரோதம் பரத்துக்கு விரோதமா தவறு செஞ்சுட்டேன், அந்த கில்ட், அந்த ஒரு உணர்ச்சி உங்கள்கிட்ட இருக்கா? இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்கள். நம்ம ரெடி ஆகணும்னா இதெல்லாம் நம்மளுக்கு வேணுங்க. நம்ம எல்லாம் துதிக்கலாம், ஆராதிக்கலாம், பைபிள் ரீட் பண்றோம், எல்லாமே இருக்குது. ஆனா நம்மள்ட்ட உணர்ச்சி இல்லை. கிறிஸ்தவன் என்றால் அனாயிண்டட் பர்சன், ஆண்டவரால் அபிஷேகப்பட்டவர்களுக்கு ஒரு உணர்வு இருக்கணும். எத்தனை பேர் என் கூட ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரே என்னை மன்னிங்க ஏசப்பா, நான் செஞ்சது தவறுதான், ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. அவ்வளவுதாங்க ஆண்டவர் கேட்கிறாரு. ஒரு சாரி. என் பிள்ளை வந்து என்கிட்ட சாரி சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு கவலைல. நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டு அதை மூடி மறைத்து கொண்டு வந்து அமரலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, ஒரு சாரி சொல்ல மாட்டியான்னு கேட்கிறாரு. எத்தனை பேர் இன்னைக்கு சாரி சொல்ல போறோம்?
எத்தனை பேர் வீட்டுக்கு சென்று யார் கூட எல்லாம், வேலை ஸ்தலத்துல இருக்கட்டும், வீட்டுல இருக்கட்டும், பக்கத்து வீட்டுலயா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கலாம், எங்க இருந்தாலும் சரி, நீ எனக்கு முன்பாக வரணும்னா, நீ என்ன வந்து பார்க்கணும்னா, நீ சாரி கேட்கணும்னு ஆண்டவர் சொல்றார். சாரி சொல்லலாமா இன்னைக்கு? இன்னைக்கு கண்டிப்பா நம்ம இந்த காரியங்கள்ல எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, நம்ம கரெக்ட் பண்ணணும். நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாமே அறிந்தவர்கள் கிடையாது. ஆனா இதெல்லாம் ஒண்ணுன்னா ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லாம் அந்த யுத்தத்திலே ஜெயம் எடுக்கணும். இன்றைக்கு கோலியாத்தை வீழ்த்தணும்னா நீங்க ரெடி ஆகணுங்க. உங்கள்ட்ட இந்த ரெடி தான் இல்லை. நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது. ஆண்டவரே நான் போறேன் ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுவோம் போறேன்னா போறேன்னு சொல்லிடுவோம். ஆனா ரெடி இல்லை, ஆயத்தம் இல்லை. ஆயத்தம் இல்லாமல் நம் சத்துருவை வீழ்த்தவே முடியாதுன்னு சொல்றேன். இன்னைக்கு எந்த காரியம் ஆண்டவர் உங்க மனசை பார்த்து சொல்றாரோ எல்லாரும் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமேன். ஆண்டவரே இந்த தப்ப நான் செஞ்சேன் ஏசப்பா, நான் மன்னிப்பு கேட்கிறேன். என் சகோதரன் இடத்தில் செஞ்சேன் ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நான் அவங்கள்ட்டையும் போய் மன்னிப்பு கேட்கிறேன். எத்தனை முறை ஆராதனையில் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கோம். நம்ம கேட்டிருக்கோமா? ஆனா நம்ம ரெடியா இருக்கோம்னு சொல்றோம். ஆயத்தம் ஆண்டவரே, ஆயத்தம் கை தூக்குறோம், ஆனா ரெடி ஆகலன்னு நான் சொல்லுவேன். நான் இன்னைக்கு இதெல்லாம் திருத்தி கொள்ளும் நாள் நம்மளுக்கு. இன்றைய ரச்சனைய நாள். கரெக்ட். நாளைக்கு தள்ளி போடாதீங்க. இன்னைக்கு போய் யார்கிட்ட நீங்க சாரி கேட்கணுமோ அவங்கள்ட்ட கண்டிப்பாக சாரி கேட்டுருங்க. அவங்கள்ட்ட மட்டும் இல்ல, ஆண்டோடைய சமூகத்தில் போய் அமர்ந்திருந்து, ஆண்டவரே இதை நான் தெரியாம செஞ்சுட்டேன், தெரிஞ்சோ தெரியாம தெரியும் ஆனா செஞ்சுட்டேன் ஏசப்பா, இந்த ஒரு விஷயம் என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும்னா அந்த கல்லை எடுத்து உங்க பைக்குள்ளே போடுங்கள். ஆயத்தத்துக்கு இரண்டாவது கல் ரிப்பென்டன்ஸ், பாவ மன்னிப்பு. மன்னிப்பு இல்லாமல் ஆண்டவரோட சந்திக்கவே முடியாதுங்க. பாவத்தோடு நம்ம ஆண்டவரை தரிசிக்கவே முடியாது. எல்லாரும் நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்து. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சும்மா ஒரு சாரி சொல்லுங்களேன். ஒண்ணுமே பண்ணல நீங்க, அவங்களுக்கு முடியுதா? உங்களுக்கு அறிந்தோ அறியாமலையோ எப்படியோ நம்ம செஞ்சிட்டோங்க, ஒரு சாரி. இதுதாங்க ஆண்டவர் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறார். இரண்டாவது கல்லை எடுத்து உள்ள போட்டோமா? முதல் என்னது? இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். ரெண்டாவது கல் பாவ மன்னிப்பு. 2 கல் ரெடி ஆயிடுச்சு, இன்னும் 3 கல் இருக்குது. எதுக்கு? ஜெயத்துக்கு. கோலியாத்தை வீழ்த்துவதற்கு இன்னும் 3 கல்லு தான் நம்மளுக்கு தேவையா இருக்குது. இன்றைக்கு நம்ம எங்க இந்த மெசேஜ் அவங்களுக்கு தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்காருன்னு அல்ல, ஏன் கூட ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். இது அந்த சகோதரிக்கு அல்ல, அந்த சகோதரனுக்கு அல்ல, ஏன் கூட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. நம்பினீங்கன்னா உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கோலியாத்தை வீழ்த்துவார். இல்லாட்டி அவங்க கோலியாத்து வீழ்த்திடுவாரு, ஆனா உங்க கோலியாத்து உங்க கூடயே வருவான். கோலியாத் வேணுமா உங்களுக்கு? வேண்டால. கோலியாத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள் நம் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அனாயிண்டட் பீப்புள், சூசன் பீப்புள். உங்களை தெரிஞ்சு எடுத்து இங்க கொண்டு வந்து வச்சிருக்காருங்க. அப்ப நீங்க ஆயத்தம் ஆகணுமா வேண்டாமா? நீங்க அவரை சூஸ் பண்ணீங்களோ பண்ணலையோ, ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையும் சூஸ் பண்ணி அழைத்து கொண்டு வந்து இங்க வச்சிருக்காரு. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது கல் சாட்சியுள்ள வாழ்க்கை. சாட்சியுள்ள வாழ்க்கை தான் மூன்றாவது கல். உங்க வாழ்க்கையில சாட்சி இருக்குதா? உங்கள்கிட்ட? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 13வது வசனம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 13வது வசனம். ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோடு கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ஆம் குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் பெயர். 36:36. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் சாட்சி இருக்கான்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். தாவீது சொல்றாரு, ஒரு முறை ஒரு கரடி, ஒரு முறை சிங்கம். உங்க வாழ்க்கையில எல்லாம் வந்துச்சா? கரடி சிங்கம் வந்துச்சா? கரடி சிங்கம் என்பது ஒரு அனிமல், ஒரு மிருகம் அல்ல. உங்களுக்கு வந்த பிரச்சனையில நீங்க சாட்சியா இருந்தீங்களா? கரடி சிங்கம் மனிதனாவும் வருவான் சில நேரத்துல. அது மிருகமா இல்ல, மனிதனாய் உங்களை சுற்றி வருவான். பிரச்சனைகள் உங்களுக்கு அப்படிதாங்க வரும்.
அந்த கரடி சிங்கம் உங்களிடத்தில் வந்தபோது நீங்க என்ன பண்ணீங்க? ஆண்டவரே நான் உஷாராயிட்டேன், நான் ரெடியாய் என்ன பண்ண, கரடி அங்க வருமா நான் இங்க ஓடிட்டேனா? நம்ம நிறைய பேர் அப்படிதாங்க பண்றோம். நான் ரெடி ஆயிட்டேன் ஆண்டவரே, நான் ரெடியா இருக்கேன், அங்க கரடி சிங்கம் என்னை நோக்கி வந்தபோது நான் ஓடிட்டேன் ஆண்டவரே. அப்படியா தாவீது சொன்னாரு? தாவீது என்ன சொன்னாரு? ஒரு முறை ஒரு கரடி, ஒரு முறை சிங்கம் வந்தபோது அதன் வாயை நான் இழுத்து போட்டேன். உங்களால முடியுமா? உங்களால முடியுமா? அதாங்க சாட்சி உள்ள வாழ்க்கை. உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது நீங்க அங்க எப்படி இருக்கீங்க? அந்த கரடியும் சிங்கத்தையும் அவர் தாங்க அனுப்பி வச்சாரு. நீங்க ஓடுறதுக்காக அல்ல, அதை ஜெயிப்பதற்காக அனுப்பினார். ஆனா நம்ம அநேக பேர் ஒரு பிரச்சனை வந்தபோது, ஒரு சூழ்நிலைமை வந்தபோது, அந்த கரடியும் சிங்கம் என்னை நோக்கி வந்தபோது நான் என்ன பண்ணேன்? நான் பயந்து ஓடிட்டேனா? இல்லை போய் அந்த கரடியும் சிங்கத்தின் வாயும் கிழித்து போட்டேனா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, எவ்வளவு சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்குது இல்ல? அந்த சிச்சுவேஷன், அந்த ஒரு ப்ராப்ளம், அந்த ஒரு கஷ்டம், ஒரு இல்லாமை, இதெல்லாம் வந்தபோது நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரை துதித்தோமா? நிறைய பேர் கரடியும் சிங்கத்தையும் பார்த்து சோர்ந்து போனவங்க தான் இங்க இருக்கிறோம் இல்ல? கரடி சிங்கம் வரும்போது சோர்ந்து போவதற்கு இல்ல, அதை வாயை கிழிக்க ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனால் முடியும். எத்தனை பேர் என் கூட விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வர கரடி சிங்கம் எந்த பிரச்சனையா இருந்தா அதன் வாயை நான் கிழித்த போட ஆயத்தமா இருக்கிறேன். நான் ரெடி ஆயிட்டேன் ஆண்டவரே. நீங்க எத்தனை கரடி சிங்கம் வேணாலும் அனுப்புங்க. கரடி சிங்கம் வந்தபோது தாவீது என்ன பண்ணாராமா? அங்க சொல்லப்பட்டிருக்குது, கரடியும் சிங்கமும் வந்தபோது அதை வாயை கிழித்து போட்டு அவருடைய ஆடுகளை காப்பாற்றினான். கரெக்டா? அப்படிதானே சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாரு. அதாவது ஒரு குடும்பம், உங்க குடும்பத்தையும் உங்களையும் பாதுகாப்பதற்காக தான் அந்த ஆண்டவர் உங்களுக்கு அந்த அனாயிண்டிங் கொடுத்தாரு. ஆனா கரடியும் சிங்கமும் வந்தபோது நான் பயந்து, ஆண்டவரே நான் காப்பாத்திட்டேன், என் பிள்ளைங்களை விட்டுட்டேன், என் பிள்ளைங்களுக்கு நான் சரியான வழியை காண்பிக்கல அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி. தாவீது அன்னைக்கு ஆடு மேய்க்க தான் போயிருந்தான். அவனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? அவனுக்கு என்ன பொறுப்பு? அந்த ஆடை பார்த்துக்கணும், அவனையும் பார்த்துக்கணும். கரெக்டா? நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. கரெக்டா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய வீட்டுல சரி, ஒரு குடும்ப தலைவி, ஒரு குடும்ப தலைவன் ஆக வச்சிருக்கும் போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு கேட்கிறாரு, நீங்க காப்பாத்துனீங்களா? நீங்க பண்ணீங்களா? பண்ணல, நம்ம ஆயத்தமா இல்லைன்னு அர்த்தம். உங்களை மாத்திரம் அல்ல, உங்கள் குடும்பத்தையும் நீங்க பாதுகாக்கணும். ஒரு மேய்ப்பன் என்ன பண்ணுவானா, அவன் ஆடுகளை போய் பாதுகாத்து அவனும் பாதுகாப்பா இருப்பான். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் சிங்கமும் கரடியும் நம்ம குடும்பத்துக்கு நேராக வரும்போது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியா பண்ணலன்னு அர்த்தம். இன்னைக்கு அங்க ஆயத்தமாக வேண்டிய நிறைய பேர் இங்க இருக்கும். நம்மளுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு பொறுப்பா இருக்கலாம். அதுல எவ்வளவு உண்மையா இருந்தீங்க? யோசிச்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, உங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஆண்டவரே, கரடியும் சிங்கமும் பிரச்சனைகளும் வந்தபோது நான் பின்னாடி போகவில்லை, முன்னோக்கி போய் அதை வீழ்த்தினேன்னு எத்தனை பேர் என் கூட சொல்ல முடியும்? இல்ல. ஆமாங்க, உங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியில நீங்க உண்மையா இருக்கலன்னு ஆண்டவர் கேட்கிறார். நீங்க ஆயத்தம் ஆகல, எதிரியை வீழ்த்த முடியாது, ஜெயம் உங்களுக்கு இல்ல. ஏன் தெரியுமா? கரடியும் சிங்கமும் வந்தபோது ஆண்டவரே அதை நோக்கி நான் ஓடிட்டேன் ஆண்டவரே, அதை எதிர்நோக்கி போய் அதை வாயை கிழிக்கவில்லை. தாவீது சொல்றார், ஒரு முறை ஒரு கரடி, ஒரு முறை ஒரு சிங்கம். ஆண்டவரே, கரடி போல் பிரச்சனையோ எது வந்தாலும் அதை கிழித்து போட நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்க ஜெயம் எடுப்பீர்கள். கரடி ஆனாலும் சிங்கமானாலும் எந்த பிரச்சனையானாலும், ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கீங்க, என்னால் இதை மேற்கொள்ள முடியும், நான் பின்னாடி போக மாட்டேன் ஆண்டவரே. பிரச்சனை வந்த உடனே சபையிலே, ஆண்டவரே நான் இன்னைக்கு ஊழியத்துக்கு போகல, நான் அதை பண்ண மாட்டேன், என் ரெஸ்பான்சிபிலிட்டியை பண்ண மாட்டேன் அப்படின்னு அல்ல. ஆண்டவர் உங்களை ஒரு பொறுப்பில் வைத்திருந்தால், உங்களுக்கு சர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுத்திருந்தால், ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறாரு, நீ பண்ணியா? நீ பாதுகாத்துக்கிட்டியா? உனக்கு கொடுத்தேனே ஆடு, உன் குடும்பம், பாத்தியா? நீ நல்லா உன் கடமையை செய்தாயா?
அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு அநேகரை பார்த்து கேட்கிறார். இல்ல ஆண்டவரே, அந்த கல்லில் நான் இன்னும் ரெடி ஆகவில்லைன்னு அநேகர் சொல்லலாம். இன்னைக்கு அந்த கல் ரெடி ஆகலைனா இன்னைக்கு நம்ம ரெடி ஆக்க போகிறோம். எனக்கு கொடுத்த ஆண்டவர் எனக்கு எனக்கு குடும்பம் கொடுத்திருக்காரு, எனக்கு வேலை கொடுத்திருக்காரு, எனக்கு சபை கொடுத்திருக்காரு. எல்லாத்திலும் நான் உண்மையா இருப்பேன். அதற்கு எந்த கரடியோ சிங்கமும் வந்தாலும் நான் பின்னோக்க மாட்டேன். எத்தனை பேர் என் கூட சொல்றீங்க? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, கரடியானாலும் சிங்கமானாலும் அதை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு ஜெயம் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவங்க வாழ்க்கையில இருக்கிற கோலியாத் தான் இன்னைக்கு முறியடிக்கப்படுவாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. 3 காரியங்களை பார்த்து விட்டோம். ஃபர்ஸ்ட் என்னது? இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். ஓகே ஆண்டவரே, அந்த கல்லை எடுத்து என் பைக்குள் போடுறேன், நான் உமக்கு ஏற்ற மனுஷனாய் வாழ போகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, உமக்கு ஏற்ற மனுஷனா உங்களை ப்ளீஸ் பண்ண போறேன். இனி உலகத்தை அல்ல, என் குடும்பத்தை அல்ல. ப்ளீஸ் பண்றது வேற, ரெஸ்பான்சிபிலிட்டி பண்றது வேற. எங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்களோ அங்க உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை பண்ணணும். ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண விட்டுறக்கூடாது. 2வது பாவ மன்னிப்பு. ஆண்டவரே, நான் உணர்த்தப்பட்டிருக்கேன், இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, இந்த கோலியாத்தை நான் ஜெயிக்க போகிறேன், இந்த கல்லை எடுத்து என் பைக்குள்ளே போடுகிறேன் என்று சொல்ல ரெடியா இருக்கீங்களா? 3வதாக சாட்சி உள்ள வாழ்க்கை. உங்க வாழ்க்கையிலே சாட்சி வேணும், கண்டிப்பாக வேணும். இன்னைக்கெல்லாம் நம்மளுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை பாதுகாத்துக்கொள்ளும், ஒரு கரடியும் ஒரு சிங்கமும் என்னை நோக்கி வரக்கூடாது. அப்படிதான் நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, எனக்கு பிரச்சனையை கொடுத்துறாதீங்க, அதெல்லாம் என்னால ஜெயிக்க முடியாது. அப்படிதான் நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, எதுவும் என்னை தாக்க கூடாது. ஆண்டவரே, எது வரட்டும், உம்முடைய பலத்திலே நான் போய் ஜெயம் எடுப்பேன்னு சொல்ல முடியுமா? அதுதாங்க அனாயிண்டட், அபிஷேகம் பற்றவன் சொல்லுவான். பிரச்சனை வரக்கூடாதுன்னு இல்ல, பிரச்சனை வரும்போது நான் உமக்காக நிற்பேன் என்று சொல்லுகிறவன் தான் அபிஷேகம். அவங்களதான் ரெடியாகி ஆண்டவர் கூட்டிட்டு போக வர்றாரு. இன்னைக்கு எல்லாரும் நம்ம ரெடியா இருக்கோம் நினைத்து கொண்டு இருக்கோம். இந்த மாதிரி சில காரியங்கள் நம்ம குணத்திலே மாறாவிட்டால் நீங்க ஆயத்தம் இல்லை என்று அர்த்தம். 4வது ஒரு கல், 4th ஸ்டோன், தாவீது எடுத்து உள்ள வைத்த 4வது ஒரு கல். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 39. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதில் அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒன்று களைந்து போட உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு மேபி தெரியாதுங்க உங்கள்கிட்ட என்ன குணம் இருக்குதுன்னு. சவுல் ராஜா என்ன பண்றாராமா, யுத்தத்துக்கு போறதுக்கு ரெடி பண்றதுக்கு அவருடைய அந்த டியூனிக்னா ட்ரெஸ்னா நான் நினைக்கிறேன், அவருடைய அந்த ஹெல்மெட், அந்த நம்ம வாருக்கு போகும்போது இதெல்லாம் போடுவோம்ல, ஒரு ராஜா வந்து அவருடைய வஸ்திரத்தை எடுத்து போட்டு நீ போன்னு சொல்றாரு. தாவீது என்ன தெரியுமா பண்ணாரு? நடந்து பார்த்தாரு. ஐயோ ஆண்டவரே, சவுலே, இது எனக்கு பழக்கம் இல்லை. அதை களைந்து போட்டு சென்றான் என்று சொல்லி இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, ஏதோ ஒன்று நீங்க களைந்து போடாமல் இருக்கிறீங்க. ராஜாவுடைய வஸ்திரம் நம்மளுக்கு தேவை இல்லைங்க. ராஜாவுடைய வஸ்திரம் ராஜாவே போடட்டும். நம்மளுக்கு தேவை என்ன தெரியுமா? ஒரு அனாயிண்டட், ஒரு அபிஷேகம் பற்ற வேண்டிய ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரம் உங்கள்கிட்ட இருக்கா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? அந்த ரெட் ட்ரெஸ்ஸோட ஒரு ப்ரோக்ராமுக்கு போகும்போது நம்ம எல்லாம் ரெடி ஆகுவோம்ல. இந்த யுத்தம், இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நீங்கள் உங்க ட்ரெஸ் பார்த்துக்கணும். ட்ரெஸ்ன்னு சொல்லும்போது நம்ம இப்ப போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பத்தி நான் சொல்லல. தாவீது வந்து ராஜா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்ட போது, இதுல எனக்கு பழக்கம் இல்லைங்க, இதை நான் போட மாட்டேன், இது எனக்குரியது அல்ல. இப்பெல்லாம் நிறைய பேர் ஓவர் சைஸ் ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, அது தப்புன்னு சொல்ல வரல. அது ஓவர் சைஸ்டு, எப்படின்னா ரொம்ப லூஸா இருக்கும், பாய்ஸ் எல்லாம் போட்டுக்குவாங்க. ஓவர் சைஸ்டு அது அவங்க சைஸ்க்குரியது அல்ல. ஓவர் சைஸ்டா எடுத்து போட்டு அதான் ஃபேஷன், அது தவறு என்று சொல்லல. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு ராஜ வஸ்திரம், அந்த குணத்தை எடுத்து போட்டு நீங்க யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. அதை கழட்டி போடுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது ஒரு குணமா கூட இருக்கலாம். அந்த குணம் எப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் இல்லாட்டி யார்கிட்டயோ இருந்து நம்ம வாங்கினதா இருக்கலாம்.
அதை களைந்து போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு என்ன நம்மள்ட்ட களைந்து போடணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏதோ ஒரு குணமா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். எது கோபமா, இல்ல வேற ஏதாவது ஒரு பெருமையா? ஒரு ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்ட அந்த பெருமையில நீங்க யுத்தத்துக்கு போறீங்களா? அது உங்களுக்குரியது அல்ல. நீங்க ஆவிக்குரியவர்களுக்கு என்று ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை நம்ம போட்டா தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். இன்னைக்கு ராஜாவுடைய வஸ்திரத்தை எடுத்து போய் நான் கோலியாத்தை வீழ்த்த போடுறேன், நீங்க கோலியாத்தை வீழ்த்த முடியாது. கோலியாத் அப்படியே தான் இருப்பான். நீங்க வேணா யுத்தம் பண்ணிட்டு வரலாம், ஆனா கோலியாத் அப்படியே தான் இருப்போம். ஏன்னா உங்கள் வஸ்திரம் சரியில்லை. ஏதோ ஒரு குணம் ஆண்டவர் குற்றி காண்பிக்கிறார். அந்த குணத்தை நீங்க மாத்தினீங்கன்னா தான் நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு சொல்ல முடியும். ரெடி ஆயிட்டோம், ஆயத்தமா இருக்கேன் ஆண்டவரே. எங்க ஆயத்தம்? இதெல்லாம் நீங்க விட்டாதான் உங்களுக்கு ஆயத்தம். உங்கள் வஸ்திரம் சரியில்லாட்டி நீங்கள் யுத்தத்தில் ஜெயம் எடுக்கவே முடியாது, கோலியாத்தை வீழ்த்தவே முடியாது. ஆமேன். நம்புறீங்களா? ஆண்டவரே, அந்த ஒரு குணம் எனக்குரியது அல்ல. ஒரு அனாயிண்டட் பர்சன், ஒரு அபிஷேகப்பட்டவனுக்குரிய குணம் அல்ல. நான் ஊழியத்துக்கு போறதுக்கு ரெடி, ஆனா அந்த குணத்தை மட்டும் நான் மாத்த மாட்டேன்னு சொன்னீங்கன்னா முடியாது. நீங்க ரெடி இல்லைன்னு அர்த்தம். மேபி நீங்க போடலாம், பண்ணலாம், கோலியாத் அப்படியே தான் இருப்பான். உங்க வாழ்க்கையில் அந்த கோலியாத்தை வீழ்த்தணும்னா உங்கள் குணத்திலே ஒரு மாற்றம் வேணும். அது எதை களைந்து போட சொல்லுகிறாரோ அது இன்னைக்கே களைந்து போடுங்கள். இன்னைக்கே கோலியாத் போயிடுவா, வெற்றி உங்களுக்கு. நம்ம எல்லாரும் இந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், எவ்வளவோ சோர்ந்து போறோம். எப்படி தெரியுமா? இதெல்லாம் நம்மள்ட்ட இல்லைங்க. யோசிச்சு பாருங்களேன். நம்மளே ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், ஆண்டவரே இந்த குணம் என்கிட்ட இல்ல. சிலவங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியுங்கிற ஒரு குணம் இல்ல, யாரு சொன்னாலும் கேட்க முடியாது, எனக்கு தெரியும். அந்த குணம் இருந்தாலும் எடுத்து போடுங்கன்னு ஆண்டவர் களைந்து போட்டான்னு சொல்றான். அந்த வசனத்துல என்ன சொல்லுது? தாவீது அதை removed it, he took it off. அப்படின்னா அதை எடுத்து போட்டுட்டான். அதுக்கப்புறம் தாங்க அவன் யுத்தத்துக்கு போனான். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பேர்னஸ் வேணும், ஒரு ரெடி ஆகணும். தாவீது ரெடி ஆனா நீங்க ரெடியா இருக்கீங்களா? உங்க கோலியாத்தை வீழ்த்துவதற்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? எதை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரா? எனக்கு பிரியமானவர்களே, இந்த குணத்தை எடுத்து போடுங்கன்னா நீங்க எடுத்து போட ரெடியா இருக்கீங்களா? அப்படி ரெடியா இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கே. ஆமேன். கடைசியான ஒரு கல் பார்க்க போகிறோம். அந்த கல் என்னன்னா, ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verses 22. அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று. ஆமேன். ஆமேன். கடைசியான ஒரு கல். எனக்கு சித்தமானது எல்லாம் அவன், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன். ஆண்டவருக்கு சித்தமானதை செய்ய நீங்க ரெடியா இருக்கீங்களா? கீழ்ப்படிகிறது. இந்த லாஸ்ட் கல் என்னன்னா ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். நம்மளுக்கு அதுதாங்க இல்லை. மெயினா இல்லாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒபீடியன்ஸ். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கு நீங்க என்னைக்கு ரெடி ஆவறீங்களோ அன்னைக்கு தாங்க நீங்க போருக்கு ரெடியாக முடியும். எந்த காரியத்துல நீங்க இன்னும் அவரை கீழ்ப்படியாம இருக்கீங்க? இங்க அநேக காரியம் சொல்றோம், சின்னது பெரிய காரியங்கள், நிறைய விஷயங்கள். இது நீங்க பண்ணிதான் ஆகணும், இப்படிதான் நீங்க வாழ வேண்டும், இப்படிதான் நீங்க இருக்கணும். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாம் சூசன், அபிஷேகப்பட்டவர்கள். அபிஷேகப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இருக்கணும். எல்லாம் இருக்காண்டவரே, நான் ரெடி ஆயிட்டேன், நான் கீழ்ப்படிய மட்டும் மாட்டேன். அப்படிதான் நம்ம நிறைய நேரம் சொல்றோம். வாங்கன்னு சொல்லும்போது வரமாட்டோம், போங்கன்னு சொல்லும்போது போக மாட்டோம், செய்யுங்கன்னு சொல்லும்போது செய்ய மாட்டோம். ஏன் தெரியுமா? கீழ்ப்படிதல் இல்லை. அந்த ஒரு கல் நம்ம கிட்ட இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவேன். ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்குறாங்க, கீழ்ப்படிவாயா? அந்த கல்லை ரெடியா வச்சிருக்கியா? இன்னைக்கு நான் போன்னு சொன்னா நீ போவியா? இன்னைக்கு நீ இது பண்ணுன்னு சொன்னா நீ பண்ணுவாயா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், கீழ்ப்படிவாயா? Will you obey me? 5வது கல் என்னன்னா
அவரை கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய அவருடைய சித்தத்தை, அங்க இங்கிலீஷ் பைபிள், he will do whatever I say. நான் என்ன சொன்னாலும் அவன் செய்வான். யாரு? தாவீது. இன்னைக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி. ஆமென், ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாங்க, நீ நான் என்ன சொன்னாலும் நீ செய்வாயா? ஒரு 5 காரியங்கள் தான், ஒரு 5 காரியங்கள் தான் உங்கள்ட்ட ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரே, மேல சொன்ன எல்லா கல்லும் நான் ரெடியா வச்சிருக்கேன், ஆனா இந்த ஒரு கல் மட்டும் நான் ரெடியா இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, ஆயத்தமாங்க. நம்ம ரெடி ஆகணுங்க. இந்த போரை ஜெயிக்க நம்ம ரெடி ஆகணும். 5வது கல் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். அதுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லா கல்லையும் காற்றிலும் கீழ்ப்படிதல் தாங்க முக்கியம். கீழ்ப்படிதல் இல்லைன்னா நீங்க ஆண்டவருக்கு ஏற்ற மனுஷனா மாறவே முடியாது. கீழ்ப்படிதல் இல்லைன்னா நீங்க உங்க பாவத்துக்காக வருந்த மாட்டீங்க. கீழ்ப்படிதல் இல்லைன்னா அந்த வேண்டாத வஸ்திரத்தை கலட்டி போட உங்களால முடியாது. இந்த 4 குணங்களும் உங்களுக்குள்ள வரணும்னா மெயினானது என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரே, நீங்க இதெல்லாம் சொன்னா செய்வேன், இதெல்லாம் சொன்னா செய்ய மாட்டேன், அப்படிதான் நம்ம நிறைய நேரம் இருக்கோம். நமக்குன்னு ஒரு லிஸ்ட்டை வச்சிருக்கோம், இதெல்லாம் சொன்னா நான் செய்வேன், இதெல்லாம் சொன்னா நான் செய்ய மாட்டேன். கீழ்ப்படியில நீங்க ரெடி இல்லைன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கு 5 காரியங்களை நாம் பார்த்தோம். கூழாங்கற்களை எடுத்து பையிலே போடும்போது அந்த பெபிள் எப்படி ஒரு ஸ்டோன் பெபிளா மாறுதுன்னா, அநேக நாட்கள் தண்ணீரிலே கடக்கும்போது அந்த ஸ்டோன் ஒரு அழகான பெபிள் இல்ல. நம்ம சபைக்குள் அபிஷேகம் பற்று ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கல்லா மாறணுங்க. ஆண்டவர் இந்த நாள்ல என்ன சொல்றாருன்னா, இந்த 5 கல், முதல் கல் தேவனே, 2வது கல் பாவ மன்னிப்பு, 3வது சாட்சியுள்ள வாழ்க்கை, 4வது களைந்து போட வேண்டும், 5வது கீழ்ப்படிதல். இந்த 5 கல்லும் என்கிட்ட இருக்கு ஆண்டவரே, நான் ரெடியா இருக்கேங்கிறவங்க கோலியாத் மட்டும் தான் வீழ்த்தப்படுவான். இதெல்லாம் நம்ம ஆயத்தம் பண்றது. ஒரு போருக்கு போகணும்னா ஆண்டவரே ஒரு அங்கே ஒரு பெரிய கிங்கோட ட்ரெஸ் வேண்டாம், இந்த குணங்கள் போதும். உங்க கோலியாத்தை ஆண்டவர் வீழ்த்த ரெடியா இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த 5 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் அந்த தாவீதை பத்தி பார்க்கும்போது நிறைய காரியங்கள் இருந்துச்சு தாவீதை பத்தி. ஆனா செலக்டடா ஒரு 5 காரியத்தை உங்ககிட்ட பேச சொன்ன. யார்கிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு, யாரை ரெடி ஆக்கிட்டு இருக்கார், யார் ரெடியா இல்லைன்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனா அவருக்கு தெரியும். ஆமேன். உங்களை எல்லாம் ரெடி ஆக்கி அந்த போர்லயே ஒரு வெற்றி கொடுக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். நம்ம எல்லாம் ஜெயம் எடுக்க போகிறோம். ஆமேன். இந்த வேளையிலே இந்த 5 குணங்கள், இந்த 5 குணங்கள் நமக்குள்ளே வருமானால் கோலியாத்தை வீழ்த்த ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். என் கூட எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி, ஆண்டவரே ஏசப்பா, இந்த வேளையிலே நான் கேட்டேன், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனால் இன்னைக்கு இந்த 5 காரியங்களை எனக்கு உணர்த்தினதுக்காக நன்றி ஏசப்பா. நான் தகுதி இல்லை ஏசப்பா, நான் இன்னும் ரெடி ஆகல, என்ன ரெடி ஆக்குங்கன்னு யாரெல்லாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஊழியத்துக்கு செல்ல எனக்கு மனது இருக்கு, ஆனா நான் இன்னும் ரெடி ஆகல. ஆண்டவரே உமக்காக ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் இன்னும் ரெடி ஆகல. ஆண்டவரே கோலியாத் அங்க நின்று என்ன பார்த்து சிரிக்கிறேன், நான் இன்னும் ஜெயம் எடுக்கல. ஏன் தெரியுமா? இந்த 5 காரியங்கள் நான் இன்னும் ரெடி ஆகல ஏசப்பா. இன்னைக்கு நான் ஆயத்தமாக விரும்புகிறேன், என்ன ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த 5 குணங்களை எனக்குள்ள வைங்கன்னு எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே? இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா ஆண்டவரே அந்த ஜீவ கிரீடம் எனக்காக வச்சிருக்கீங்க ஏசப்பா, அதை நான் போய் அடைய வேண்டும் என்றால் நான் ஆண்டவரே இந்த 5 காரியங்களை நான் கீழ்ப்படிய வேண்டும் ஏசப்பா. ஆண்டவருக்கு ஒரு குணம் போதுங்க. ஒரு கல்லை எடுத்து வீசின போது கோலியாத்
முடிந்தான். ஆனா இந்த 5 காரியங்களோடு உன்கிட்ட வரேன் ஏசப்பா, என்னை யூஸ் பண்ணுங்க, நான் உமக்காக ஏதாவது செய்யணும். இத்தனை நாள் நம்ம ஜெபித்திருப்போம், ஆண்டவரே நீங்க எனக்கு ஏதாவது செய்யுங்க, நீங்க ஏதாவது செய்யுங்க. இல்ல ஆண்டவரே, நான் உமக்காக ஏதாவது செய்யணும்னு அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆமென். எல்லாவற்றையும் விட பொறுப்புள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். You are great. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு தெரியும் ஃப்ரீடா பேசுவேன், நான் தமிழ் பேசுவேன் தெரியல, தமிழில் பேசுவேன். அப்படி நான் கூட டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படி தான் பக்கத்தில் இருந்தேன். அழகான தமிழில் நேர்த்தியான ஒரு நல்ல செய்தியை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பாக எதிர்காலத்தில் இந்த சபைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு மகளாக இருப்பாள் என்று நம்புகிறேன். கர்த்தர் அப்படி செய்வாராக. அல்லேலூயா.